ஹலோ நண்பா. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற பகுதி மூலிமா என் லைஃப்பில் முக்கியமான நேரங்களில் எனக்கு உதவி செய்த பல நபர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பல பேர் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருடைய லைஃப்லையுமே 10th எக்ஸாம்ங்கிறது ரொம்பவே முக்கியமான எக்ஸாமுங்க. எல்லா டீச்சர்ஸும் கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இந்த ஒரு எக்ஸாமை நீ சரியாக பாஸ் பண்ணிட்ட அப்படின்னா உன் லைஃப் செட்டில்ப்பா அப்படின்னு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகிறதுன்னு நமக்கு பொறுமையாக தான் புரியும். இந்த 10th எக்ஸாமில் என்னுடைய கதை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 9th 10th நான் கல்வராய் மலையில் தாங்க படித்தேன். அந்த ஸ்கூல் வந்து என்னுடைய ஊர்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அது ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டல். நான் அங்கே ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். அங்கே 6th to 9th வரைக்கும் படிக்கிற பசங்க நார்மல் தாங்க. ஆனால் 10th படிக்கிற பசங்களுக்கு எப்போவுமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அங்கே கண்டிப்பாக உண்டு. எல்லாருமே 5:30 எந்திரிச்சா நீங்கள் 4:30 எந்திரிக்கணும். எல்லாரும் 10 o'clock தூங்க போயிட்டா நீங்கள் 11 o'clock இல்லை 10:30 தூங்க போயிடணும். இந்த மாதிரியான வித்தியாசமான ரூல்ஸ் 10th பசங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அது வந்து அவங்க மேலே தப்பு கிடையாது. பசங்க நல்லா படிக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துக்காக தான் இவ்வளோ ரூல்ஸ் அங்கே வச்சுருந்தாங்க. இந்த 10th படிக்கிற பசங்களுக்கு அங்கே இன்னொரு பிரச்சனை இருந்ததுங்க. இந்த ஆடி 18, இந்த கிறிஸ்மஸ், தீபாவளி, இந்த மாதிரி 2 நாள் 3 நாள் லீவ் வருது இல்லையா, அந்த மாதிரி லீவ்லாம் 10th பசங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க எல்லாரும் ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கணும். அவங்களுக்கு மட்டும் தனியாக ஹாஸ்டல் இயங்கிக்கிட்டே இருக்கும். நான் 10th படிக்கும் போது எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு புது வார்டன் சார் வந்தாருங்க. காலேஜ் முடிச்சுட்டு சார் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பா போல, பார்க்கறதுக்கு எங்கே இருப்பா அப்படி. கொஞ்ச நாள் போக போக அவருக்கும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. என் கூட நல்லாவே பழகுவார். நானுமே என்னோட கஷ்டம் நஷ்டம் இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி 3 days 4 days லீவ் வருது இல்லையா, எல்லா பசங்களும் உங்கள் வீட்டுக்கு போகும்போது இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீ வந்து என் வீட்டில் வந்து இரு, நீ எதுக்காக உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவர் வீட்டிலே தங்க வச்சு சாப்பிட வச்சு. இந்த லீவ் விட்டாலும் சில டைம் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் அவர் வீட்டிலேருந்து பைக்கில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு எப்போ கிளாஸ் முடியுதோ வந்து கூட்டிகிட்டு போவார். ஒரு வார்டன் சார் ஒரு பையனுக்காக இவ்வளோ மெனக்கடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையவே கிடையாது. பட் அவர் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணாருங்க. 10th கிளாஸ் அப்படியே போய்கிட்டு இருந்துங்க. பப்ளிக் எக்ஸாம் கிட்ட நெருங்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10th பசங்க எல்லாருக்குமே ஒரு 2 days லீவ் விடுவாங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க கிட்ட ஏதாவது பிளெஸிங் வாங்குறதாலோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வந்தாலும் போகலாம். நான் வந்து அங்கே போகிறதில்ல, ஏன்னா என்னுடைய ஃபேமிலி எல்லாமே சண்டிகரில் இருக்காங்க. அந்த மாதிரி சமயங்களில் வெளியில் நான் காட்டல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ளே எனக்குமே கஷ்டம் இருக்கும். ஏன்னா நாம் வீட்டுக்கு போகலையே, நம்ம பேரண்ட்ஸை நம்ம பார்க்கலையே அப்படின்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட வார்டன் சார் என்ன பண்ணார் அப்படின்னா, நீ வந்து 2 நாள் ஹாஸ்டலில் தங்க வேண்டாம், எங்கள் வீட்டில் வந்து 2 மணி எங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை முடிச்சுட்டு அதன் பிறகு வேணால் ஒரு நாள் நீ வீட்டுக்கு போய்க்கோ அப்படின்னு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் டே வீட்டில் போய் இருந்தோம், சாப்பிட்டு தூங்கினாங்க. அடுத்த நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் என்னுடைய எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பொருளுமே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இது மட்டுமே இல்லாமல் அவங்க ஊரில் ஒரு சர்ச் இருக்குங்க. எங்கள் வார்டன் சார் வந்து கிறிஸ்டின். அவர் என்னை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய ஃபாதர் கிட்ட, இவன் என்னோட தம்பி மாதிரி ஃபாதர், 10th எக்ஸாம் எழுத போகிறான், இவனை பிளஸ் பண்ணி ப்ரே பண்ணுங்க அப்படின்னு எனக்காக அந்த ஃபாதரை ப்ரே பண்ண வச்சார். அது மட்டுமே இல்லாமல் எக்ஸாம் நேரத்தில் நான் சோர்வடைஞ்சிடக்கூடாது, வீட்டில் இருக்கவங்க நினச்சி எக்ஸாமை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படின்னு தினமே ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் எப்படி படிக்கிறேன், எனக்கு ஏதாவது பொருள் வேண்டுமா, என்னோடய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு தினமும் ஒரு கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க. அது மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் எழுத போகும்போது என்னை தனியாக கூப்பிட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்து பேச வச்சுட்டு தான் அனுப்புவார். எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வந்தாலுமே முதல்லாம் என்கிட்ட வந்து என்னோடய கொஸ்டின் பேப்பரில் வாங்கி நீ படித்த கொஸ்டின்லாம் வந்துதா, உனக்கு எக்ஸாம் எப்படி இருந்தது, ரொம்ப அக்கறையாக கேட்டு என்னை உண்மையாகவே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த கதையை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, 10th எக்ஸாமுங்கிறது எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்ப முக்கியமான எக்ஸாம். அந்த மாதிரி எக்ஸாமில் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரும்போது நாம் மட்டும் தனியெல்லாம் ஹாஸ்டலில் இருக்கும்போது என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பேன். நான் வெளியில் யார்கிட்ட சொல்லாமல் இருந்தாலுமே உண்மையாகவே எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. இதை பார்த்து ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிற விதம் இருக்குல்ல, உண்மையாகவே அதுதாங்க இங்கே பெரிய விஷயம். ஒரு பையனை பார்த்து இவன் ஏதோ டிஸ்டர்பாக இருக்கிறான்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, உண்மையாகவே அது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட 150 பசங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்து மேய்க்கிறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும்போது என்ன தனிப்பட்ட முறையில் பார்த்து கவனித்து என்னுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறதுலாம் உண்மையாகவே பெரிய விஷயங்க. அந்த வார்டன் சார் பேர் வந்து பிரபாகரன். அவருக்கு உண்மையாகவே என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அன்றைக்கி அவர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்து முடிக்கலாம். 10th எக்ஸாமில் நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கவே முடியாது. ஒரு வார்டனை மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சு செயல்படுறது இல்லையா, அந்த விஷயத்துக்காக தாங்க அந்த வார்டன் சாரை நான் இன்னும் அவரை மறக்காமல் இருக்கேன். 12th எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவரை பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரமே அவரை நான் சந்திப்பேன். அவரை சந்திச்சா அவர் கூட ஒரு வீடியோ எடுத்து அவர் யாருன்னு உங்களுக்கும் காட்டுவேன். இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க. ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம அதை மறக்கவே கூடாது. ஏன்னா அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. யார் எந்த உதவி செஞ்சாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நாம் நன்றியோடு இருக்கணும்.
நம்ம சேனலில் வர வீடியோ எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான நபரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.